என் பேரு சாய்ஸ்ரீ. நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். காலேஜ்ல வந்துட்டு எனக்கு டொமைன் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அண்ட் ரெஸ்யூம் பில்டிங்கும் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபைனல் இயர்ங்கிறனால. அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. என்ன டெக் ஸ்டாக் எடுக்கிறோம் நம்ம? என்ன டொமைன் சூஸ் பண்ணணும்? ரொம்ப கன்ஃப்யூஸ்டாவே இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து QT டெக்னாலஜிஸ் ஜாயின் பண்ணேன். நான் வந்து MERN ஸ்டாக் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். எதுக்குன்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். ஒரு டெக் ஸ்டாக்ல நம்ம ஃபுல்ஃபில்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். என்னோட கோர்ஸ் பீரியட் ஃபுல்லாவே நான் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணேன். எல்லா டெக் ஸ்டாக்கையும் வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து என் ட்ரெய்னருக்கும், இன்ஸ்டிடியூட்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். இது வந்து நான் MERN யூஸ் பண்ணி டெவலப் பண்ண இ-காமர்ஸ் வெப்சைட். யூசர்ஸ் வந்துட்டு லாகின் ஆர் சைன் அப் பண்ணி பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டை. இப்போ வந்து நியூ யூஸராக இருக்கனால சைன் அப் பண்ணுறாங்க. நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணால் ப்ராடக்ட்ஸ் பேஜ் விசிபிளாக இருக்கும். இதெல்லாமே நான் வந்து ஃப்ரண்ட் எண்டாக ரியாக்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கேன். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பில்டிங் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கிறனால யூசர் பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக இருக்குங்கிறனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் பேஜில் வந்துட்டு யூசர் பிடிச்ச ப்ராடக்ட்டை வியூ பண்ணிவிட்டு ஸ்டாக் குவான்டிட்டியும் செக் பண்ணிட்டு அவங்க வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை செக் அவுட் பண்ணிக்கலாம். செக் அவுட் பண்ணும்போதே ஆர்டர் சம்மரி விசிபிளாக இருக்கும். நேம், அட்ரஸ் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதை வந்து அவங்க மை ஆர்டர்ஸில் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக்கிங்லாம் வந்துட்டு அட்மின் அப்ரூவலுக்கு அப்புறம் விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கார்ட் கிளியர் ஆயிரும். இப்போ வந்து அட்மின் சைடு அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி அட்மின் டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. அட்மின் டேஷ்போர்டில் வந்து மேனேஜ் ஆர்டர்ஸில் வந்துட்டு எவ்வளோ யூசர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆர்டர் ஐடி, யூசர் நேம் அண்ட் டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆட் அட்மின்ஸில் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அட்மின்ஸ் விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூ அட்மின்ஸும் அவங்க ஆட் பண்ணிக்க முடியும். மேனேஜ் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கேன் பி ஆடட். இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து MongoDBயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். MongoDB கலெக்ஷன்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.